வந்திருக்கும் பெரியவர்கள், நண்பர்கள், மீடியா சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். ஓகேயா? எல்லாருக்கும் வணக்கம். நேற்று என்னோட டாட்டர் ஒரு புதுசாக அவங்களோட லைஃப்பில் ஒரு அடுத்த ஸ்டெப்பில் அடி எடுத்து வைக்கிறாங்க. ஸோ அவங்க அந்த இடத்துக்கு அவங்க போய் அந்த வீட்டுக்குள்ளே அந்த அந்த இன்ஸ்டியூஷனுக்கு நுழையும் போது என் ஒய்ஃபு அதை லைவ் வீடியோ எடுத்து எனக்கு காமிச்சாங்க. அப்போ எங்கள் பெற்றவங்கிற முறையில் எங்கள் 2 பேர் கண்ணிலையும் பார்த்தீங்கன்னா கண்ணீர் வந்துச்சு. எங்கள் குழந்த அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிற அந்த சந்தோஷம், அதே சந்தோஷம் தான் இப்போ எனக்கு இருக்குது என் தம்பிகளோட அடுத்த ஸ்டெப்பை பார்க்கும்போது. அதாவது ஒரு முதல்ல லைஃப் மேலே எந்த வித பயமும் இல்லாமல் தன் திறமையை மட்டுமே நம்பி ஒரு தன்னம்பிக்கையோட என் முன்னாடி வந்த இந்த 2 பேரும் இன்றைக்கி தனக்கு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பித்து பல பேருக்கு கை தூக்கி விடுற நிலைமையில் வந்திருக்காங்க போது உண்மையாகவே பெற்ற பொழுதும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன கேட்ட தாய்ங்கிற ஒரு சந்தோஷத்தில் தான் நான் இருக்கேன். ஆதிட்டு இருக்கிற எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, தான் மட்டும் இல்லாமல் திறமையுள்ள இளைஞர்களுக்கு கை தூக்கி விடணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் அவருக்கு இருக்குது. இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் இல்லை, வளர்கிறதுக்கு முன்னாடி அந்த தாட் இருந்துச்சு. இப்போ ஆதியால் நான் ஆதி ஒருத்தரை தான் அறிமுகப்படுத்தினேன். ஆனால் ஆதி எத்தனை பேர் அறிமுகப்படுத்துகிறாருங்கிற கணக்கு நம்ம சொல்லவே முடியாது. அவ்வளோ அறிமுகங்களை அவரும் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஹிப்ஹாப் தமிழா என்டர்டெயின்மெண்ட் இன்னும் பல திறமைகளை ஆதியும் ஜீவாவும் நல்லா வருவாங்கிற நல்லா வந்துட்டாங்க, இன்னும் மேலே மேலே வளருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் அந்த ஹிப்ஹாப் தமிழா என்டர்டெயின்மெண்ட் மூலம் பல திறமைசாலிகள் இளைஞர்கள் இந்த திரையுலகிற்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கும் வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் ரொம்ப ஒரு சந்தோஷமான மனநிலையில் இருக்கேன். ரொம்ப பேசுகிறேன் இவங்களை பற்றி. ஏன்னா அன்பே சிவம் படத்தில் ஒரு டைலாக் வரும். மாதவன் கமல் சார்கிட்ட சொல்லுவார், நீ அண்ணன் மாதிரியான்ட்டு. இதே முதல்ல சொல்லேன்னு கமல் சார் கேட்பார், இது என்ன லவ்வாக அசிங்கமாக சொல்லிகிட்டு இருக்கிறதுக்குங்கிற மாதிரி வெக்கப்பட்டு சொல்லுவார். அதே மாதிரி தான் நாங்களோட பற்றி ரொம்ப உயர்வாக பேசினா இவங்களே நான் நக்கல் அடிப்பாங்க பின்னாடி. அதனால் ரொம்ப சந்தோஷமான மேடை. என்னவாக இருந்தாலும் ஆதியை ஆதிக்கு முதல் படம் நான் கொடுத்தேன். அந்த சந்தோஷத்தை விட அவங்க படத்தை லான்ச் பண்ணுற சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த சந்தோஷம், அந்த அவங்க எனக்கு கொடுத்துருக்கிற அந்த அபிமானம், மரியாதை என்னை ரொம்ப நெகிழ வச்சுருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் தம்பிகளா. இந்த நிறுவனம் மேலும் வளர எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் வேண்டிக்கிற முருகனை நம்பி வேண்டி இந்த ட்ரெய்லரையும் ஹிப்ஹாப் ஆதி என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் ஒரு ஓப்பனிங்காக நல்லபடியாக ஆரம்பிச்சு வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். நன்றி. இதைத் தொடர்ந்து இந்த படத்தின் நடித்த நடிகர்கள் அவங்கள முதல்ல ஒவ்வொருத்தராக மேடைக்கு அழைக்கப் போகிறோம். இந்த படத்தை உருவாக்கும் பொழுது இதோட முதன்மை கதாபாத்திரமாக வைத்து நான் எழுதியது நட்டி சாரை. ஸோ இந்த படத்தில் ஒரு மிக முக்கியமான கதாபாத்திரம், கிட்டத்தட்ட படத்தை இழுத்துட்டு போகக்கூடிய, படத்தை மக்களுக்கு சொல்கிற கதாபாத்திரமாக நட்டி சாரோட கதாபாத்திரம் அமைந்திருக்கிறது. ஸோ ப்ளீஸ் வெல்கம் நட்ராஜ் சார். நட்டி அலைஸ் நட்ராஜ் த கிங் மேக்கர். அதுதான் ஒரு படத்தில் அவரோட கதாபாத்திரம். எல்லாருக்கும் வணக்கம். நான் நட்டி நட்ராஜ். இந்த படத்தில் என் பேரில் தான் நடிச்சிருக்கேன். இதில் முக்கியமான ஒரு டைலாக் ஒன்று வரும், விச் இஸ் என் பேர் நட்ராஜ், நட்டி அலைஸ் நட்ராஜ், என்னை எல்லோரும் கிங் மேக்கர்னு கூடுவாங்க. இது என்னுடைய கதை தான், ஆனால் இந்த படத்துக்கு நான் கதாநாயகன் கிடையாது அப்படின்னு ஒன்று வரும். அப்படி தான் இது ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இந்த படத்தை நான் முதல்ல கதையை கேட்டவுடனே பிரமிச்சு போயிட்டேன். ஏன்னா இந்த வயசில் இப்படி ஒரு கதையை யோசித்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்னு தெரிஞ்சும் இதை அட்டம் பண்ணுற ஹிப்ஹாப் தமிழா என்டர்டெயின்மெண்ட் அவங்க அந்த என்டையர் டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் சுந்தர்சி சார் டீம்லேருந்து பல பேர் வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் என்னையும் அப்படி தான் சொல்லலாம், அங்கேருந்து வந்தவன் தான், அவங்க கூட இருந்து வந்தவன் தான் நானும். ஸோ இந்த மாதிரி ஒரு புது முயற்சிகளுக்கு எப்போவுமே முனைப்பாக இருப்பாங்க. ரொம்ப 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 அனுபவமான இந்த ஒரு அவுட்புட்டை நான் பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தது. ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஃபில்ம். ப்ளீஸ் டூ கம் அண்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸ். அது உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கும். ஆல் த வெரி பெஸ்ட் டு த என்டையர் டீம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். சார் இந்த படத்துலேருந்து ஏதோ ஒரு டைலாக் சும்மா ஒரு ட்ரெய்லர்லேயே வந்திருக்கு. நாட்டில் கம்மியாக இருக்கவங்க கொடுப்பியா, ஜாஸ்தியாக இருக்கவங்க கொடுப்பியான்னு.
கம்மியாக இருக்கணும் தான் கொடுக்கணும். அப்போ யாரா நாட்டில் கம்மியாக இருக்காங்க? பணக்காரன் மட்டும்தானே, குறா எல்லாத்தையும் பணக்காரன். ஸோ அப்படி ஸோ நட்டி அலைஸ் நடராஜ் த கிங் மேக்கர் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடராஜ் சார் நடிச்சிருக்காரு. ஸோ தேங்க்யூ நட்டி சார், தேங்க்யூ ஃபார் தி ப்ரெசன்ஸ். நன்றி சார், தேங்க்யூ. பேக்ரவுண்ட் மியூசிக் போட வேணாங்கிறாங்க. ஓகே ஓகே, கண்டென்ட் காப்பி. ஓகே, டன் டன். ஓகே, ஸோ அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து இது பண்ணிங்க, போடாதீங்க. காப்பிரைட் இஷ்யூ வருமா? ஓகே, திங்க் மியூசிக்கில் இருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க இதை காப்பிரைட்டை ஃப்ரீயாக விட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படின்னா நாங்கள் அதை போட்டுப்போம் ஆசையாக. ஓகே, ஏன்னா ப்ரெஸ் வந்து கோவப்படுறாங்க, அதனால் யாராக இருக்கீங்களா திங்க் மியூசிக்லேருந்து? ஓகே டன். சரி, ஓகே டன். எனிவே ஓகே, மியூசிக் கட் பண்ணிவிடுங்க. டன், தேங்க்யூ. ஸோ கம்ஃபர்டபுள், எல்லாம் கம்ஃபர்டபுள், ஆல் குட். ஓகே, டன். ஓகே, ஸோ அடுத்ததாக இந்த படத்தில் ஒரு இன்னொரு முக்கியமான ரோல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தலைவாசல் விஜய் சார் வந்து சென்ட்ரல் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. அவர் கதாபாத்திரத்தை பற்றி ஓரிரு வரிகள் சொல்ல மேடை கலைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். இது ஹிப்ஹாப் ஆதி, இன்ஃபேக்ட் நேற்று நைட் நான் வந்து இந்த படத்தில் நான் நடித்ததும், இந்த படத்துக்கு டப்பிங் பண்ணி அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் மற்ற விஷயங்களை பார்க்கும்போது only one thing came to my mind is a hard hitting film from a soft looking and soft spoken person. இவர் வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுவாருன்னு சத்தியமாக தெரியாது. ஐ ஒர்க் லைக் ஒரு பவர் பிளேயர் வந்து ஆடுற ஒரு பிளேயர் மாதிரி ஒரு 3 days வந்து பண்ணிட்டு போனோம் இந்த படத்தில். A very hard hitting film, and the best part of Adi and his team is so humble, and இவர்கிட்ட இருக்கிற டீம் ஒட்டுமொத்த பசங்களுமே வந்து they are so nice, accommodative, and one thing ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா, this guy Adi, he knows what he wants and he has the conviction. சரி, இது கிடைச்சது, இதுக்கு மேலே நம்ம இன்னொரு இந்த மாதிரி ஒன்று எடுக்கலாம், அந்த மாதிரி ஒன்று எடுக்கலான்ற ஒரு கன்ஃபியூஷனே இல்லை. ஐ வாண்ட் அண்ட் ஐ காட் இட், அதுதான். ஸோ எலாபரேட்டாக இந்த கதாபாத்திரத்தை சொல்லணும்னா, ஐ திங்க் இந்த படம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு நிறையா கேபினட்டில் இருக்கிறவங்களும் பார்லிமெண்ட்டில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ a very interesting character. And இங்கே சிங்கம் போலீஸர், குமரவேலு, நட்டி, அதுக்கப்புறம் கல்யாண் மாஸ்டர், ஹரிஷ், everyone, we have done a wonderful job, I think. And Sundar C sir, thank you very much to be in front of you. And I worked in a couple of films with you, and honestly I'm looking forward to this movie. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு அருமையான ஒரு யூனிட்டு, ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி, ஒரு வார்ம்த், everything is there in it. All the best for your production, Hip Hop Tamara Entertainment. God bless you, Adi. ஸோ அடுத்ததாக இந்த படத்தில் இன்னொரு முக்கிய கதாபாத்திரம் இயக்குனர், நடிகர் திரு அழகம்பெருமாள் சார் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். சார் இன்னும் கேரக்டர் விட்டு வெளில வரலன்னு நினைக்கிறேன். முதற்கண் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் உளமார்ந்த வணக்கம். ரொம்ப நாளைக்கு பிறகு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். புதுப்பேட்டைக்கு பிறகு எனக்கு அமைந்த ஒரு நல்ல கேரக்டர்னு சொல்ல முடியும். வணக்கம் சுந்தர் ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக ஹாங்காங் 2-3 வெளிநாடுகளுக்கு போயிட்டு நேற்று மிட் நைட் தான் வந்தேன். ஏந்து நடக்கக்கூட முடியல, அந்தளவுக்கு டயர்டாக இருந்தாலும் ஆதி படத்தை பற்றி பேசுகிறதுக்காக கட்டாயம் வரணும் வந்திருக்கேன்.
அந்த ஊர்களெல்லாம் இருக்கிறப்போ, அந்த நாடுகளில் இருக்கிறப்போ ஒன்றே ஒன்று கேட்டாங்க, ஏன்னா நான் புதுப்பேட்டை மாதிரி கூட திரும்ப ஒரு படம் வரவே இல்லையேண்ணே அப்படின்னு எல்லாருமே கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்கள் எல்லாருடைய ஆதங்கத்துக்கும் கேள்விக்கும் ஒரு பதில் இருக்கு, அதுதான் கடைசி உலகப் போர் அப்படின்னு சொன்னாங்க. இதில் ஒரு புலிப்பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொலிட்டீஷியன் கேரக்டர். புதுப்பேட்டை நாம் ஏற்கனவே பார்த்த அரசியல்வாதியாக இருந்தால், புலிப்பாண்டி நாம் இதுவரை பார்த்திராத ஒரு அரசியல்வாதி. கொஞ்சம் அறிவிஜவித்தனமாகவும் இருப்பார், ரொம்ப அன்பாகவும் இருப்பார், கொஞ்சம் அரலூசாகவும் இருப்பார். அதுதான் அந்த கேரக்டர், அதனால தான் அந்த கெட்டப்பு. இந்த படம் வந்து எனக்கு தெரிந்து, நான் படம் பார்க்கவில்லை. ஆதி கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துக்கு முன்னால் கதை சொன்னது மட்டும், என்னுடைய கேரக்டர் சொன்னது மட்டும் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. அப்போவே நான் தீர்மானித்தேன், இது மாதிரி படம் தமிழ் சினிமாவில் வரவில்லை, என்னால் அடித்து சொல்ல முடியும். நிறைய பேர் இங்கே படம் பார்த்துருக்கலாம். இலக்கியத்தில் வந்து மேஜிக்கல் ரியலிசம் அப்படின்னு வார்த்தை சொல்லுவாங்க, மாய யதார்த்தம் அப்படிம்பாங்க. இந்த படத்தில் யதார்த்தம் இருக்கும், கூடவே ஒரு மாயம் இருக்கும். இது நிச்சயமாக ஒரு கல்ட் சினிமாவாக மாறும், என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும். நீங்கள் படம் பார்த்த பிறகு நீங்கள் நிச்சயமாக உணர்வீங்க. ஆதியை பொறுத்தவரையில் ஜல்லிக்கட்டு பாட்டுக்கு பிறகு அவர் மியூசிக் பண்ண படங்கள், அவருடைய பாடல்கள் அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரியுமே தவிர பெரிய லெவலில் எனக்கு தெரியாது. இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இன்னொருத்தர் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். பிடி சார் படம் பார்த்த பிறகு நான் ரொம்ப சோஷியல் மீடியாவில் ரொம்ப க்ளோஸ் அப்சர்வ் பண்ணேன். அவர் ஒரு மிகப்பெரிய பட்டாளத்தை வச்சிருக்காரு, அவருக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்குது, ரசிகர் கூட்டம் ஒரு பெரிய தம்பிகள் பட்டாளம் இருக்குங்கிறத நான் பார்த்தேன். ஆதி, அந்த தம்பிகள் பட்டாளத்தில் என்னையும் ஒரு அண்ணனா சேர்த்துக்கோ. இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொரு நாளும் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு நடிகருக்கு வந்து கேரக்டருங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த விதத்தில் எனக்கு இது கிடைச்ச கேரக்டர் வந்து எனக்கு நீங்கள் கொடுத்தது ஒரு மிகப்பெரிய நல்ல வாய்ப்பு. நன்றி, நன்றி ஆதி, நான் மறக்கவே மாட்டேன். உழைப்பவர்களுக்கு அவங்களுடைய வியர்வை உலரும் முன் ஊதியம் கொடு அப்படின்னு நபிகளார் சொல்லுவார். இப்போ சினிமாவில் அதெல்லாம் ரொம்ப அபூர்வமாயிடுச்சு. ஆதியோட ப்ரொடக்ஷனில் நடிச்சவங்க அத்தனை பேருக்கும் கவனிப்பாகட்டும், சம்பளமாகட்டும், சகல விஷயங்களும் அவ்வளவு பார்த்து 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 செஞ்சதோட மட்டுமல்லாமல் அவர் வந்து கேட்பார், உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது வேணுமா சார், ஏதோ அவர் வீட்டு கல்யாணத்துக்கோ இல்லை அவர் வீட்டுக்கு ஒரு பர்சனலாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் நம்ம எப்படி ரிசீவ் பண்ணுவாரோ அந்த அளவுக்கு ஸ்ரத்தை எடுத்து இங்கே எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கிட்டார். அதெல்லாம் மறக்கவே முடியாது. ரொம்ப உன்னதமான பண்புகள் ஆதி இந்த வயசில் உங்களுக்கு. அது ஒரு தயாரிப்பாளராக, இயக்குனராக, நடிகராக, இசை அமைப்பாளராக உங்களை பார்த்து பெருமைன்னு சொன்னால் அது போய் பொறாமையாக இருக்குது எனக்குலாம் சத்தியமாக. அப்புறம் என்னுடைய நண்பர்கள் நட்டி, குமரவேல், சிங்கம்புலி, எம்எல்ஏ கூட்டு பேரே மறந்து போச்சு. அவர் குமரவேல் சாரோட பிரதர். அப்புறம் கல்யாண், விஜய் எங்களுக்கு காம்பினேஷன் கிடையாது, ஹரீஷ் உத்தமன், நாசர் சார் இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன். இன்னும் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு சேவல் பண்ணைன்னு சொல்லலாம். ஆம்பளைங்க தான் ஜாஸ்தி இந்த படத்தில். அனக்கா மட்டும் தான் ஒரே ஒரு ஹீரோயின் நினைக்கிறேன். திரும்பியும் சொல்கிறேன், இந்த படம் முற்றிலும் சினிமாவுக்கு புதிதான படம். ஆதிக்குமே கடைசி உலக போருக்கு பின், கடைசி உலக போருக்கு முன்னு ஆதிக்கு பேசப்படுவார். ஸோ இனிமே ஆதி யோசிக்கக்கூடிய படங்கள் எல்லாமே இந்த படத்துக்கு இணையாக அல்லது அதற்கு மேலாகத்தான் இருக்கணுமே தவிர பேக் டு ஒரு ஃபார்முலா ஃபில்முக்கு ஆதி போகவே கூடாது. அவ்வளவு ரெஸ்பான்சிபிளாக அந்த படத்தை பண்ணியிருக்காரு. முற்றிலும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு இது வந்து ஒரு சிறப்பான வித்தியாசமான விருந்தை அளிக்கப் போகிறது என்பதில் துளி கூட மாற்று கருத்து கிடையாது. அப்புறம் டெக்னீஷியன்ஸ், கேமராமேன் அர்ஜுன், எடிட்டர் வினோத் அவங்களாகட்டும் எல்லாருமே ரொம்ப ஒரு நல்ல அனுபவம், ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான அனுபவம். உண்மையிலே எனக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல. கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ்க்குள்ள ஒரு 4 கண்ட்ரி போயிட்டு வந்ததுனால ஸ்கிப் பண்ணிடலாமான்னு கூட தோணுச்சது. இருந்தாலும் பரவாயில்ல,
இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்தே ஆகணும், ஆதி பற்றி பேசணும். ஏன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சுங்கிறப்போ எங்களாம் நெஞ்ச நிமித்தி பேச முடியும். ஏன்னா அதோட ஏதோ கேரக்டர்ஸ் நடிக்கணும் மற்றவர். பட் இதுதான் ஒரு நடிகருக்கான ஒரு இது. அந்த விதத்தில் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு திரும்பி நான் ஆதிக்கு ஒரு நன்றி சொல்கிறேன். விழாவுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்கிறேன். பொதுமக்களிடம் மிக அருமையான சிறப்பான முறையில் இந்த படத்தை பற்றி கூட சேருங்கள் என்று உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ ஃபார் கமிங்.